ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणपरः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणपरः. यच्च किञ्चित् जगत्सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கரபாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். சங்கரபாஷ்யத்தில் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கோம், 106வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆத்மயோனி ஸ்வயம் ஜாத்தோ ரெண்டுத்துக்கு பார்த்தீங்கன்னா மீனிங் பார்த்து முடிச்சிருக்கோம். 6 ஸ்லோகத்தையும் பாராயணம் பண்ணிடுவோம், 101 106 வரைக்கும். அநாதிர்பூர்புவோ லக்ஷ்மீः சுவீரோ ருச்சிராங்கதः. அநாதிர்பூர்புவோ லக்ஷ்மீ சுவீரோ ருச்சிராங்கதः. ஜனனோ ஜன ஜன்மாதிர்பீமோ பீமபராக்கிரமः. आधारनिलयो धाता पुष्पगासः प्रजागरः. ऊर्ध्वगः सत्पदाचारः प्राणदः प्रणवः पणः. प्रमाणं प्राणनिलयः प्राणभृत् प्राणजीवनः. तत्त्वं तत्त्वविदेकात्मा जन्म मृत्युजरादिगः. भूर्भुवस्वस्तरुस्तारः सविता प्रपितामहः. यज्ञो यज्ञपतिर्यज्वा यज्ञाङ्गो यज्ञवाहनः. यज्ञप्रत्यज्ञकृत्यज्ञे यज्ञभुक्यज्ञसाधनः. यज्ञान्तकृत्यज्ञगुह्यमन्नमन्नात एव च. आत्मयोनिः स्वयं जातो वैखानः सामगायनः. देवकीनन्दनः स्रष्टा क्षितीशस्पापनाशनः. சங்கரபாஷ்யத்தில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 119வது ஸ்லோகம். ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் 106வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆத்மயோனி அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம், சுவாமி தான் இந்த ஜகத்துக்கு பார்த்தீங்கன்னா உபாதான காரணமாக இருக்கின்றார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாயா வீட்டை இந்த கிரியேஷன் எல்லாம் எதனால் பண்ணுறீங்க அப்படின்னா, யார் பண்ணுனான்னு கேட்டால் என்ன சொல்லுவார் மாயாவி, நான் தான் பண்ணின கிரியேஷன்லாம் அப்படின்னு. எதை வச்சு பண்ணினீங்க அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் என்ன சொல்லுவார், என்கிட்ட இருக்கிற மாயா சக்தியினால் பண்ண அப்படின்னு சொல்லுவார். மாயா சக்தி தனியாக பண்ணாது, எந்த ஒரு காரியத்தையும் மாயா சக்தி தனியாக பண்ணாது. ஏன் அப்படின்னா பிரகிருதி ஜடம், மாயான்றது ஜடம். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி மாயா வீட்டை கேட்டால் இந்த கிரியேஷன் யார் பண்ணான்னு கேட்டால் நான் தான் பண்ணினேன்னு சொல்வாரோ, அதே மாதிரி
இந்த பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம யோனி அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மொத்த ஜெகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உபாதான காரணம் சுவாமி தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வயம் ஜாத்தக அப்படின்னும் போது அவர் தான் நிமித்த காரணம். ஆத்ம யோனின்றது வந்து பார்த்தீங்கன்னா உபாதான காரணம், ஸ்வயம் ஜாத்தக அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிமித்த காரணம். இந்த ரெண்டுமா வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இருக்கார். அபின்ன நிமித்த உபாதான காரணம் அப்படின்றது பிரம்மத்துக்கு லட்சணமாக சொல்லப்படுது, ஈஸ்வரனுக்கு லட்சணமாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஷ்யத்தில் வந்து ஒரு பிரம்மசூத்திரத்தை ஒன்று சொன்னார். பிரதிஜா, வேதாந்தத்தோட பிரதிஜா அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதாந்தம் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரதிஜா தான், ஏக்கமேவ அத்விதீயம். இந்த ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்ற பிரதிஜானா இதுதான் சித்தாந்தம். இந்த மொத்த வேதாந்தமும் இதை தான் சொல்ல போகுது அப்படின்னு ஆரம்பிக்கிறது சாஸ்திரம். அப்படி ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதிஜா பண்ணது ஏக்கமேவ அத்விதீயம். நீங்கள் வந்து மாயாவை தனி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சுவாமி வேற மாயா வேறன்னு எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே இருக்கும்? சாங்கிய ஃபிலாசபியில், யோக ஃபிலாசபியில், இந்த ரெண்டு ஃபிலாசபிலையும் சுவாமிக்கு அந்நியமாக வந்து பார்த்தீங்கன்னா மாயைன்னு ஒன்று தனியாக சுதந்திரமாக இருக்குது. அப்போ அத்வைத சித்தாந்தத்துக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஹானி ஆயிடும், நாசமாயிடும். அதனால தான் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? துவைத்த சித்தாந்தங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க யாருமே வந்து வேதத்தை பிரமாணமாக சொல்கிறது இல்லை, நம்ம தான் வேதத்தை பிரமாணமாக, வேதம் அத்வைதத்தை சொல்லுதுன்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டாந்த அனுபரோதாத் அப்படின்னா திருஷ்டாந்தங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாந்தோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கமேவ அத்விதீயத்துக்கு வந்து நிறைய திருஷ்டாந்தங்கள் இருக்குது. நிறைய திருஷ்டாந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கமேவ அத்விதீயத்துக்கு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 6வது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மண், லோகம், அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு ஏக்கமேவ அத்விதீயத்தை நிரூபணம் பண்ணுது. அதனால் அந்த திருஷ்டாந்தங்களும் செய்யப்பட்ட பிரதிஜாவும் இந்த ரெண்டும் அனுப்பரோதாத்தன உபரோதமான தடை, அனுப்பரோதாத்தன தடை இல்லாமல் ஆகும். எப்போ அப்படின்னு கேட்டினா பிரகிருதியும் ஆத்மாவும் ஒன்று அப்படின்னு நம்ம எப்போ நிரூபணம் பண்ணுறோமோ அப்போ தான். அதனால தான் இந்த ரெண்டு நாமங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபாதான காரணமும் மெட்டீரியல் காசும் பகவான் தான், நிமித்த காரணம்ன்ற இன்டெலக்சுவல் காசும் பகவான் தான் அப்படின்னு இந்த ரெண்டு நாமங்கள் சொல்லி முடிக்குது. இதுக்கப்புறம் 987வது நாமம் இன்னைக்கு பாட்டம் வைக்கானக அப்படின்னு பேர். வைக்கானகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டினா வராகமூர்த்தி அவதாரம். சுவாமி தான் வராகமூர்த்தியா இருக்கார், அதனால அவருக்கு பேர். பாஷிகார் சொல்றாரு விசேஷேன கணனாத். விசேஷேன கணனம் அப்படின்னா தோன்றதுன்னு அர்த்தம். பன்றி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்றி வந்து பூமியை தோண்டிக்கிட்டே போகும், அதோட கொம்பை வச்சுக்கிட்டு தோண்டும். வைக்கானகன என்ன அர்த்தம்? விசேஷ ரூபேன கணனாத், விசேஷமா இந்த பூமியை வந்து பார்த்தீங்கன்னா தோன்ற காரணத்தினால சுவாமிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கானகன் பேர். எப்போ தோன்றினார் சுவாமி அப்படின்னு கேட்டால் தரணியும் விசேஷேன கணித்வா பாதாள வாசினம் ஹிரண்யாட்சம் வராகம் ரூபம் ஆஸ்தாய ஜகான இதி புராணே பிரசித்தம். பாகவத புராணத்தை எடுத்துக்கிட்டாங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா புராணங்கள், நிறைய புராணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வராகமூர்த்தியோட அவதார விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வராகமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்யாக்ஷன் அப்படின்னு ஒருத்தன் என்ன பண்ணா, இந்த பூமியை கொண்டு போய் பாதாளத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டான் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூமியை கொண்டு போய் பாதாளத்தில் வச்சதுக்கு பிறகு பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. சனக சனந்தன முனிவர்கள் எல்லாமே, பிரம்மா எல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போ தான் வராகமூர்த்தியாக சுவாமி வந்து அவதாரம் பண்ணி என்ன பண்ணுறார், இந்த பாதாளத்தை வந்து பார்த்தீங்கன்னா தரணியும் விசேஷேன கணித்வா, இந்த பூமியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சுவாமி பூமியை தானே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு கீழே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பூமியை இது பண்ணார், பூமியை தானே கீழே கொண்டு போயிட்டார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி வந்துச்சு. அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கோம், பூத்தாகாசம், அதுக்கப்புறம் ஹிருதயாகாசம், அப்புறம் வியாக்கிருத ஆகாசம், அவ்யாக்கிருத ஆகாசம் அப்படின்னு நிறைய ஆகாசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே மிதந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கடலில் வந்து பார்த்தீங்கன்னா மிதந்துக்கிட்டு இருக்கு. 7 கடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி 7 கடல்கள் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமியை வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அவ்யாக்கிருதம் அப்படின்ற
ஒரு சமுத்திரம், அவ்யாக்கிர சமுத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மிதந்துகிட்டு இருக்கு. மொத்தமும் அவ்யாக்கிருத சமுத்திரம்னு பேர். மொத்த பிரம்மாண்டத்தையும் நம்ம வர்ணனை பண்ணோம் அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருத்திவி தத்துவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரா அப்படின்னு எடுத்துக்கணும். தன்மாத்திரா ரூபமா இருக்கிற அந்த பிருத்திவிய ஸ்தூல பிருத்திவி வந்து இந்த பூமி, நம்ம பார்க்கிற இந்த பூமி, இத பாதாளத்துக்கு கொண்டு போய் வச்சதுக்கு பிறகு தன்மாத்திர ரூபமா சூக்ஷ்ம வடிவத்துல இருக்கிற பூமிய சுவாமி என்ன பண்ணார், தோண்டிக்கிட்டு போய் பாதாளத்துல போய் அந்த பாதாள லோக்கத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இரண்யாட்சனை வந்து பாத்தீங்கன்னா வராக அவதாரத்தை ரூபமாஸ்தாய வராக ரூபத்துல இருந்துகிட்டு ஜகான இதி நல்லா வந்து பாத்தீங்கன்னா கொன்றார் அப்படின்றது புராணத்துல பிரசித்தமாய் இருக்கின்றது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வைக்கானக அப்படின்னு பேரு. விசேஷமா பூமியை தோண்டியவர் வராக ரூபத்துல அப்படின்னு பேர். இதை பத்தி ஒரு தனியா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரம் வரும்போது நான் உங்களுக்கு இதை பத்தி கொஞ்சம் பேசுறேன். அதே மாதிரி எங்கேயாவது இது வரும், நம்ம வந்து இதை வியாக்கியானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தின வியாக்கியானம் ரொம்ப விசாலமா வரப்போகுது. அதனால அந்த இடத்துல நான் இதை பத்தி பேசுறேன் உங்களுக்கு. பூமியை எப்படி தோண்டிக்கிட்டு போனார் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள்ல இருக்கிறது. சாந்தோக்கியமோ பிரகதாரண்யமோ என்னோ பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்லுவார். அப்ப நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் 988வது நாமம் சாமகாயனக அப்படின்னு பேர். சாமகாயனகன்னு என்ன அர்த்தம்? சாமானி காயந்தி இது சாமகாயனக. யாரெல்லாம் இந்த உலகத்துல சாமகானம் பாடுறாங்களோ அந்த ரூபத்துல வந்து சுவாமிதான் இருக்கார். ரொம்ப விசேஷம். மற்ற வேதங்கள் சொல்றவங்களை காட்டிலும் சாமகானம் பாடுறவங்களை வந்து பாத்தீங்கன்னா விசேஷமா விஷ்ணு ரூபமா பார்க்கிறது அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சாமகானம் பாடுறவங்க எல்லாத்தோட ரூபமும் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட ரூபம் அப்படின்னு இருக்கு. அதனால சாமகாயனகன்னு சுவாமிக்கு பேர். 989வது நாமம் தேவகி நந்தனக. தேவகி நந்தனகன என்ன அர்த்தம்? தேவகியை மகிழ்ச்சி படுத்தியவர். யாரு தேவகியை மகிழ்ச்சி படுத்த முடியும்? தேவகியோட புத்திரன். அப்ப தேவகி நந்தனகன என்ன அர்த்தம்? தேவகியின் புத்திரன் அப்படின்னு எடுக்கலாம். புத்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆமா, கீதாலையும் வந்து பாத்தீங்கன்னா வேதானம் சாமோஸ்மின்னு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கீதால நம்ம பார்த்திருக்கோம். நான் வந்து பாத்தீங்கன்னா 10:22 நம்பர் வேணா போட்டுங்க. 10:22ல வேதானாம் சாமோஸ்மி அப்படின்னு இருக்கு. சாமவேதோஸ்மி அப்படின்னு, நான் வேதங்களில் சாமவேதமாக இருக்கின்றேன் அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். அங்க வேதமா நான் இருக்கேன்னு சொன்னார். இங்க வந்து வேதத்தை பாடுறவங்க ரூபத்திலையும் நான் தான் இருக்கேன், சாமகானம் பாடுற ரூபத்திலையும் நான் தான் இருக்கேன்ட்டார். அதுக்கப்புறம் தேவகி நந்தனகன்றது தேவகி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய புத்திர ரூபத்துல சுவாமி இருக்கார். கிருஷ்ண அவதாரம், வராக அவதாரம் சொல்லியாச்சு, கிருஷ்ண அவதாரம் சொல்லியாச்சு. இதுக்கு பாஷ்யம் பண்ணும்போது ஆச்சாரியர் சொல்றாரு தேவக்கியாக சுதோ, தேவகியினுடைய சுதன புத்திரன் பிள்ளை. அதனால தேவகி நந்தனக அப்படின்னு பேர். ஒரு சின்ன நாமத்தை சொல்லியாச்சு. சொல்லிட்டு ஆச்சாரியர் என்ன பண்றார், ஒரு வியாக்கியானம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வினூன்ல இருந்து எடுக்கிறார். ஜோதிம்ஷி சுக்ராணிச்ச யானி லோகே. இந்த உலகத்துல யானினா இந்த லோக்கத்துல யானி எவைகளெல்லாம் பிரகாசிக்கின்ற வெள்ளையா பிரகாசிக்கின்ற ஜோதிகள் இருக்கிறதோ, எதெல்லாம் இருக்கு? சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மின்னல், அக்னி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கின்ற ஜோதிகள். அதே மாதிரி திரையோ லோக்காக, இந்த 3 லோக்கத்திலும் எவைகள் பிரகாசிக்கின்றனவோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லோக பாலாக, இந்த லோக்கத்துக்கு பாலர்கள் அப்படின்னா லோக்கத்தை பாதுகாக்கக்கூடிய தேவர்களா யாரெல்லாம் இருக்காங்களோ. அதுக்கப்புறம் திரையி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வேதங்கள் எது இருக்கோ. அதுக்கப்புறம் திரையோ அக்னயக, 3 அக்னிகள். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திரம் பண்றவங்கள்ட்ட 4 அக்னிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமான அக்னி 4 இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கார்கபத்தியம் அப்படின்னு ஒரு அக்னி. கார்கபத்தியம் அப்படின்னா இப்ப வந்து அப்பா வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திரியா இருப்பார். முன்னாடி லைஃப் ஸ்டைல் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பா வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திரியா இருப்பார். அப்பாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பையன் வந்து பாத்தீங்கன்னா பெருசாகி கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு, ஒரு குழந்தை பெற்றதுக்கு பிறகு ஜாத்த புத்திர கிருஷ்ணகேசி அக்னிம் ஆத்ததீத அப்படின்னு ஒரு விதிவச்சனம் இருக்கு. இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்த, அதுவும் ஆண் குழந்தை பிறந்தோன தான் வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திரம் பண்றதுக்கான ரைட்ஸ் வந்து லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஆண் குழந்தை பிறந்த பிறகு அப்பாட்ட போய், அப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முடி நரைக்கல, அப்ப நான் இன்னும் எங்க இருக்கேன், தலைமுடி நரைக்கல,
ஆண் குழந்தையும் பிறந்தாச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கர்ம காண்டம் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்னியிலேருந்து எனக்கு அக்னியை கொடுங்க அப்படின்னு அப்பா நித்திய அக்னிஹோத்திரியா இருப்பார். அவர்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அக்னி துண்டை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொண்டு வந்து தன்னோட வீட்டில் வச்சு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னிஹோத்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுவான். இதுதான் பிரக்ரியா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எங்கே வாங்கியிருப்பார்? அவங்க அப்பாட்ட இருந்து, அவங்க அப்பாட்ட இருந்து. அப்போ அந்த கார்கபத்தியம் அப்படின்ற அக்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். எப்போதுலேருந்து வந்துட்டு இருக்குன்னே தெரியாது. அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். அணையாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இந்த கார்கபத்தியம் அப்படின்றது அணையாமல் இருக்கும். இறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதுல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேதாக்னிஹோத்திரம்னு பிரேத்தத்தை எரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்கபத்தியத்திலிருந்து தான் கொல்லியை வந்து பார்த்தீங்கன்னா பற்ற வச்சு கொண்டு போவாங்க. அது ஒரு சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க. மண் சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னியை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு போவாங்க தெரியுங்களா உங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்னியிலேருந்து ஒரு சின்ன துண்டை எடுத்து பற்ற வச்சு அதை கொண்டுட்டு போவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அக்னி போகும். இவங்களோட அடுத்த சந்ததின்னு அது அணையாமல் போயிட்டு இருக்கோம். ஒன்று கார்கபத்தியம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்வாகாரிய பச்சனம் அப்படின்னு ரெண்டாவது அக்னி. அன்வாகாரிய பச்சனம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து சமையல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கிற அக்னியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணைச்சிடுறோமா, டெய்லி நம்ம அணைக்கிறோம். கார்கபத்தியம் அணையாது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்வாகாரிய பச்சனம் அப்படின்னா இந்த அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்கு தேவையான ஹவிசன்னத்தை வந்து சமைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிற கிச்சனில் பயன்படுத்துகிற அக்னிக்கு பேர், அன்னத்தை பக்குவப்படுத்துகிற அக்னிக்கு பேர் அன்வாகாரிய பச்சனம் அப்படின்னு பேர். ரெண்டாவது அக்னி. மூணாவது அக்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகவனீயம் அப்படின்னு பேர். இந்த ஆகவனீய அக்னி என்ன அப்படின்னா டெய்லி அந்த கார்கபத்தியம் அப்படின்ற அப்பாட்டிருந்து வாங்கிட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருக்கோம். அது நிலையாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க, அணையாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அக்னிஹோத்திரம் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த கார்கபத்தியத்திலிருந்து கொஞ்சம் அக்னியை எடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்னி குண்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி எரிய வைப்பாங்க. அதில் தான் அக்னிஹோத்திரம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி அக்னிஹோத்திரம் முடிச்சோன்னே திரும்ப சமாப்தம் பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஆகவனீய அக்னின்னு பேர். ஆகவனீய அக்னியில தான் ஆகுதி கொடுக்கறது, டெய்லி அக்னிஹோத்திரத்தோட ஆகுதிகளை கொடுக்கறது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது வந்து தட்சிணாக்னி அப்படின்னு ஒன்று இருக்குது. தட்சிணாக்னி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நம்ம சாட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அக்னி சாட்சி அப்படின்னு சொல்கிறோம்ல. அது ரெண்டு அக்னி வந்து பார்த்தீங்கன்னா அணையாமல் இருக்கும். ஒன்று கார்கபத்தியம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாக்னி. இந்த ரெண்டும் அணையாமல் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 அக்னி சொன்னதில் வந்து அன்வாகாரியத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரதானம் வந்து மூணு அக்னி. கார்கபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னி. அக்னி சாட்சின்றது வந்து இந்த தட்சிணாக்னி தான். இந்த 3 அக்னி பிரசித்தம் சாஸ்திரங்கள்ல. இதை தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகத்தில் சொல்லுது திரையோ அக்னயா. அதுக்கப்புறம் ஆகுதயஸ்ச பஞ்ச. 5 ஆகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகஸ்தனா இருக்கிறவன் 5 ஆகுதிகள் கொடுக்கணும் அப்படின்றது. ஆகுதினா இப்போ ஃபயர் ரிச்சுவல் இல்லை, ஃபயர் ரிச்சுவல் ஆகுதியை இங்கே சொல்லலை. இங்கே சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்ஞம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே. இந்த பஞ்சமகா யஜ்ஞத்தில் வந்து இப்போ நீங்கள் பூத்த யஜ்ஞத்துக்கு ஏதாவது ஃபீடிங் பண்ணுறேன்னா ஆகுதி, ஒரு ஆகுதி. தேவதைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதி கொடுக்குறோமோ, என்ன பூஜை பண்ணுறோமோ அது ஒரு ஆகுதி. பித்திருக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தர்ப்பணம் பண்ணுறோமோ அது ஆகுதி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகளுக்கு இப்போ நம்ம டெய்லி படிக்கிற அந்த சுவாத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆகுதி. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச அக்னின்றது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச ஆகுதிகள், பஞ்சாக்னி வித்யா. இந்த பஞ்ச அக்னிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ஒரு கிரகஸ்தனா இருக்கவன் ஆகுதி கொடுத்தாவணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்ஞங்கள் அப்படின்னு பேர். அதில் கொடுக்கக்கூடிய ஆகுதிகள் 5. அப்போ எத்தனை சொல்லியிருக்கு? ஜோதியா இந்த உலகத்தில் எதெல்லாம் இருக்கோ 3 லோகத்திலையும், அதுக்கப்புறம் இந்த 3 லோக பாலர்களா யாரெல்லாம் தேவதைகளா இருக்காங்களோ அவங்களும், 3 வேதங்கள் எதெல்லாம் இருக்கோ அதுவும் கூட, அக்னிகள்னு சொல்லக்கூடிய 3 அக்னிகளும், பஞ்ச ஆகுதிகள் சொல்லக்கூடிய பஞ்சமகா யஜ்ஞங்களும், இது எல்லாம் சர்வே தேவா தேவகி புத்திர ஏவ. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்சாத் தேவகி புத்திரன் தான். தேவகி புத்திரனுக்கு அந்நியமா, கிருஷ்ணனுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணுமில்லை
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவகி நந்தனகா வாயை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், காட்டுவான். கிருஷ்ணன் காட்டும் போது அகில லோகங்களும் சுவாமிக்குள்ளாரையே அடக்கமா இருக்கும். ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளதான் இந்த உலகம் மொத்தமும் இருக்கு. சுவாமி வாயில இருக்குன்னா என்ன அர்த்தம்? வாயை திறந்து காட்டினார்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். அவருக்குள்ளதான் நம்ம எல்லாம் இருக்கோம். அவர் தான் இங்க இருக்கிறது எல்லாம் அவர் தான். அவருக்கு அந்நியமா ஒன்றும் இல்லை அப்படின்னு முடியுது. இவ்விதமா சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 990வது நாமம் சிரஷ்டா. சிரஷ்டானா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகங்களை படைப்பவர். உலகங்களை படைக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மா. பிரம்மாவோட ரூபத்திலிருந்து யார் படைக்கிறா அப்படின்னா சுத்த பிரம்மம் தான் மாயையோட சேரும் போது ஈஸ்வரன்ற பேர் வந்துச்சு. அந்த ஈஸ்வரன் தான் அவ்யாக்கிருதமா, அவர் வெளிப்படாததா இருக்கார். அவர்தான் வெளிப்படும் போது, சூக்ஷ்மமா வெளிப்படும் போது ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேர் வாங்குறார். அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் ஸ்தூலமா வரும்போது அவருக்கு பேர் விராட்டுன்னு பேரு, பிரம்மான்னு பேரு அவருக்கு. அப்ப ஒரே பர்சன் தான், சுத்த பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனாச்சு, ஹிரண்ய கர்ப்பராச்சு, விராட்டுன்ற பிரம்மமா ஆச்சு. விராட்டு தான் இந்த உலகத்துக்கு எல்லாம் சிருஷ்டிகர்த்தா பிரம்மா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மா ரூபத்திலையும் யார் இருக்கா? சுவாமி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். சதுர்வியூகா, சதுராத்மா, சதுர்வியூக அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அந்த சிரஷ்டான்னு சொல்லக்கூடிய பிரம்மா ரூபத்தில் பகவான் இருக்கார். அதனால சிரஷ்டான்னு பேரு. சிரஷ்டா சர்வலோகசியன்னு போட்டார். மொத்த லோகத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடியவர் பகவான் தான். அதனால சிரஷ்டா. 991வது நாமம் க்ஷிதீஷக அப்படின்னு பேரு. க்ஷிதீஷனகன் அர்த்தம் பூமிக்கு ஈஸ்வரன். க்ஷி அப்படின்றது பூமி. அதை ஆச்சரியர் சொல்றாரு. க்ஷிதேஹே. க்ஷிதேஹே அப்படின்னு என்ன அர்த்தம்? பூமேஹே, இந்த பூமிக்கு. ஈஷக பூமேர் ஈஷக, இந்த பூமிக்கு ஈஸ்வரனா இருப்பவர் அவர். அதனால அவருக்கு பேரு க்ஷிதீஷக அப்படின்னு பேரு. க்ஷிதீஷக யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு? அப்படியே ஒட்டுக்க ஒடுமே எதுவும் சொல்லாம இருக்கே சுவாமி அப்படின்னா தசரத ஆத்மஜகா அப்படின்னு போட்டார். தசரத புத்திரன் யாரு? ராமர். பாருங்க, வராகம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் இதுல ராமரையும் சொல்லி முடிச்சாச்சு. சொன்னதுக்கு பிறகு முதல் 2 நாமம் என்ன சொல்லிச்சு? பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அபின்ன நிமித்த உபாதான காரணம்னு பிரம்மத்தை சொல்லியாச்சு. 2 சொல்லி முடிச்சாச்சு. அப்ப எத்தனை எல்லாம் வந்தாச்சு, கவர் ஆயிடுச்சு. பிரம்மம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் தேவகி நந்தன கிருஷ்ணன், ராமன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வராகம், 3த்தையும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து 992வது நாமம் பாபநாசனகா. பாபநாசனகன என்ன அர்த்தம்? பாப்பங்களை நாசம் செய்பவர். யாரோட பாப்பங்களை அப்படின்னா ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்றார். கீர்த்திதக பூஜிதோ தியாயத்தக ஸ்மிருதக. யாரெல்லாம் வந்து சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தனை பண்றாங்களோ, சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பூஜிக்கிறாங்களோ, சுவாமியை யாரெல்லாம் தியானிக்கிறாங்களோ, சுவாமியை யாரெல்லாம் ஸ்மரணம் பண்றாங்களோ, ஸ்மிருதக அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்ப ராசிம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாப்ப குவியல். நம்ம சஞ்சிதத்தில் ஏகப்பட்டதை குவிச்சு வச்சிருக்கோமே பாப்ப குவியல் கூட்டம். இந்த பாப்ப கூட்டங்களை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாசயன், நாசம் பண்றவரா சுவாமி இருக்கார். அதனால்தான் சொல்றேன், சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? கீர்த்தித்தக பூஜித்தக தியாயத்தக ஸ்மிருதக. ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டே இருக்கிறது, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற, சுவாமியை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்படி சிந்தனை பண்ண 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 நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற பாப்பங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாசமாகும். அதனால சுவாமிக்கு பேர் பாப்பநாசனகன்னு பேர். ரொம்ப அருமையான ஸ்லோகம் ஒன்று சொல்றார் ஆச்சாரியர். பக்ஷோபவாசாத் யத் பாபம் புருஷஸ்ய பிரணஷ்யதி பிராணாயாமசதே நைவ தத் பாவம் நஷ்யதே நாம். பக்ஷ உபவாசாத், ஒரு பக்ஷம் என்னது? 15 நாள். 15 நாள் உபவாசம் பண்ற விரதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. 15 நாள் ஒரு பட்சம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்க உபவாசம் பண்றீங்களோ அது மூலமா எத்து பாபம் புருஷஸ்ய பிரணஷ்யதி, எந்த பாபம் மனிதன்கிட்ட இருக்கிற பாபம் நாசத்தை அடைகின்றதோ. விரதம்லாம் எதுக்கு இருக்கும்? பாப்ப நாசத்துக்காக. தபஸ், அதெல்லாம் தபஸ் அப்படின்னாவே வந்து கிருச்சிர சாந்திராயனாதி விரதங்கள் அப்படின்னு ஆச்சாரியர் எழுதுவார். கிருச்சிர விரதங்கள்னு பேரு. கிருச்சிர விரதங்கள்னா என்ன அர்த்தம்? கிருச்சிரம்னா துக்கம்னு அர்த்தம்.
விரதங்கள் எல்லாமே துக்கம் கொடுக்கக்கூடியது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஏகாதசி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாச்சு இல்ல, 4:30 மணிக்கு ஆரம்பிக்குது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சங்கல்பம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நார்மலா சங்கல்பம் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா ஒரு நாள்லாம் ஈஸியா கிராஸ் பண்ணி இருந்துடலாம். இன்னைக்கு ஃபுட்டு வேணாம் எடுக்க வேணாம் அப்படின்னா ஃப்ரீயா இருந்துடலாம். நான் எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதம் இருக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணீங்களோ, சங்கல்பம் பண்ண உடனே பசிக்க ஆரம்பிச்சோம். ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. ஃப்ரீயா விட்டுருந்தோம் அப்படின்னா, சங்கல்பம் இல்லாம நம்ம பாட்டுக்கு விட்டுருந்தோம் அப்படின்னா, எப்போ வெளியிலாம் போறோம், இன்னைக்கு வயிறு சரியில்லைங்க, இன்னைக்கு ஃப்ரீயா இருந்துக்கிறேன், ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு ஃபாஸ்டிங் சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது. விரதம் இருக்க ஏகாதசி விரதம் அப்படின்னா எப்போ திதி ஆரம்பிச்சதோ அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சே பசிக்க ஆரம்பிச்சிடும் பேய் மாதிரி. மெதுவா மெதுவா என்னடா இது இப்படியே நீளமா லென்த்தா போயிட்டே இருக்கும். ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் போற மாதிரி வந்து லென்த்தா இருக்கும் ஏகாதசி. நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரியம் மனசு புத்தி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடு ஃபுட்டு கொடு ஃபுட்டு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். தபஸ் அது கஷ்டம்தான். ஒரு நாள் விரதத்துக்கே எப்படி அப்படின்னா நிறைய விரதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாந்திராயன விரதங்கள்லாம் இருக்கு, கிருச்சிர விரதங்கள்னு பேர். அதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா மனுஸ்மிருதியில வந்து பார்த்தீங்கன்னா 11வது அத்தியாயம் ஃபுல்லா படிக்கணும். 11வது அத்தியாயம் மனுஸ்மிருதி, 12வது அத்தியாயம் மோட்ச அத்தியாயம்னு பேர் மனுஸ்மிருதியில. 11வது அத்தியாயத்துல இந்த விரத அனுஷ்டானங்கள்லாம் ரொம்ப எலாபரேட்டா சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னா பாப்ப நாசத்துக்காக. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பக்ஷ உபவாசம் பண்றதுனால எந்த பாபம் மனுஷன்ட்ட இருக்கிறது நாசத்தை அடையுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாம சதேனைவ 100 பிராணாயாமம் ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அதனால தத் பாப்பம் நஷ்யத்தே என்று நாம் அந்த பாப்பம் வந்து பாத்தீங்கன்னா நாசத்தை அடைகின்றது மனிதனுடைய பாப்பம். அதாவது நான் சொல்லுவேன் 3 காலத்துல 3 10 பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? மத்தியானம் 10, காலையில 10, சாயந்தரம் 10 அப்படின்னு 3 10 பண்ணீங்கன்னா 3 நாள்ல 100 ஆயிடும். 3 நாள்ல 100 ஆயிடும். நீங்க 15 நாள் உபவாசம் இருக்கிறத 3 நாள்ல பண்ணிடலாம். லீவு நாள்லாம் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி பண்ணீங்க அப்படின்னா உட்காந்து ஒரு 4 வேலை 5 வேலை பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற பாப்பம்லாம் இறைசாரம். பாப்பத்தை நாசம் பண்றதுல அதனால்தான் காயத்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுங்களா? காயத்ரியில சந்தியாவந்தனத்துல வச்சிருக்கு 13 பிராணாயாமம் வச்சிருக்கு. ஒரு சந்தியாக்கு 13 பிராணாயாமம், 3 சந்தியாக்கு 42 பிராணாயாமம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அதெல்லாம் ஷார்ட்கட் பண்ணி எல்லாம் இங்க அங்க இது பண்ணிட்டோம். வாஸ்தவத்துல முறையா பண்ணணும் அப்படின்னா நிறைய இடத்துல இருக்கு. இப்ப நீங்க பிராயஷ்சித்த அறிக்கையெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து இது பண்ணி தான் பண்ணணும். நிறைய இடத்துல பண்றதே இல்லை. பிராயஷ்சித்தம் பண்றதுக்கு முன்னாடி அர்க்கியம் கொடுப்போம், பிராயஷ்சித்த அர்க்கியம். அதுக்கு முன்னாடிலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராணாயாமம் பண்ணி ஒரு சங்கல்பம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணணும். எங்கெங்கெல்லாம் சங்கல்பம் வருதோ அங்கெல்லாம் சங்கல்பத்துக்கு முன்னாடி ஒரு அங்கமா பிராணாயாமம் வச்சிருக்கு. 10 பிராணாயாமம் மொத்தமா ஒரு இது, அதுக்கப்புறம் 3 பிராணாயாமம், மொத்தம் 13 பிராணாயாமம், 42 பிராணாயாமம் வந்து பாத்தீங்கன்னா சந்தியால 2 சந்தியால 84 ஆச்சு. 2.5 சந்தியா பண்ணும் போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.5 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 பிராணாயாமம் ஆயிடும். பாப்பம் நாசம் வந்து நடந்துகிட்டே இருக்கிறது பிராணாயாமம் பண்ண பண்ண. அப்ப இங்க கிளியரா சொல்லுது பிராணாயாம சதேனைவ 100 பிராணாயாமம் பண்ணாவே அந்த ஒரு பட்சம் பண்ண விரதத்தோட இது வந்து பலன் கிடைச்சிரும், மனுஷனோட பாப்பம் நாசம் ஆயிடும். சொன்னதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகம் சொல்லுது பிராணாயாம சகசிரேன யத் பாப்பம் நஷ்யத்தே என்று நாம் 1000 பிராணாயாமம் பண்றது மூலமா எந்த பாப்பம் வந்து பாத்தீங்கன்னா நாசத்தை அடையுமோ மனுஷனுடைய பாப்பம், அதை வந்து பாத்தீங்கன்னா க்ஷணமாத்திரேன தத் பாப்பம் ஹரேர் தியானாத் பிரணஷ்யதி. ஹரியோட தியானத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி கண்ண மூடி கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷமாவது உட்காருங்க, ஜபம்லாம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, இது ஜபம்லாம் பண்ணி முடிங்க, பிராணாயாமம் பண்ணி ஒரு ஜபத்தை பண்ணி முடிச்சிருங்க. இந்த 2ம் பண்ணும் போது என்ன ஆயிரும், ஏகாகிர சித்தம் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 பிராணாயாமம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஜப அனுஷ்டானத்தை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் எவ்வளோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் 2த்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு சுவாமிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் என்னிடத்துல என்னவா இருக்கார், க்ஷேத்திரஜனா இருக்கார், பார்க்கிற சாட்சியா இருக்கார் அப்படின்னு இந்த மனசால உள்ள திரும்பி அந்த கிருஷ்ணனை வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியா இருக்கிறவனை ஒரு அரை நிமிஷ நேரம் தியானம் பண்ணினாலும் 1000 பிராணாயாமம் பண்ணுனா என்ன பாப்பம் நாசத்தை அடையுமோ அந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா அரை நிமிஷம். அதான் சொல்றாரு
என்னதான் அரை நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணமாத்திரம், ஒரு க்ஷணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியானம் பண்ணினாலும் இந்த ஹரியோட தியானம் அந்த பலனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ ஹரியோட தியானத்துக்கு ரொம்ப விசேஷம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது விருத்த சாத்தா தபே அப்படின்னு ஒரு இதுல இருந்து பிரமாணத்துல இருந்து சொல்றார். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த 119வது ஸ்லோகம் பூர்த்தியாகுது. மொத்தம் 8 நாமங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஓம் ஆத்மயோனயே நமஹ, ஓம் ஸ்வயம் ஜாதாய நமஹ, ஓம் வைக்கானாய நமஹ, ஓம் சாமகாயனாய நமஹ, ஓம் தேவகீநந்தனாய நமஹ, ஓம் ஸ்ரஷ்ட்ரே நமஹ, ஓம் க்ஷிதீஷாய நமஹ, ஓம் பாபநாசனாய நமஹ. 120வது ஸ்லோகம் வர சங்கர பாஷ்யத்தில் 120வது ஸ்லோகம். ஸ்லோகத்தோட ஆர்டர்ல 107வது ஸ்லோகம். சங்கபிருநந்தகீ சக்ரே ஷார்ங்கதன்வா கதாதரஹ ரதாங்கபாணி ரக்ஷோப்யஹ சர்வப்ரகரணாயுதஹ சர்வப்ரகரணாயுத ஓம் நம இதி. சங்கபிருநந்தகீ சக்ரே ஷார்ங்கதன்வா கதாதரஹ ரதாங்கபாணி ரக்ஷோப்யஹ சர்வப்ரகரணாயுதஹ சர்வப்ரகரணாயுத ஓம் நம இதி. இன்னைக்கு ஏகாதசி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் இன்னைக்கும் நாளைக்கும் கரெக்டாக வந்திருக்கு முடியும். இன்னைக்கு 107, நாளைக்கு 108 கம்ப்ளீட் பண்ணிடலாம். சங்கபிருத் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஞ்சஜன்யம் அப்படின்ற சங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் சதுரஹஸ்தம் தான், சதுர்புஜம். சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா 4 கைகளை உடையவராக இருக்கார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு, பாஞ்சஜன்யம்ன்ற சங்க வந்து விசேஷமான சங்கு அதை வச்சிருக்கார். அதனால அவருக்கு பேர் சங்கபிருத் அப்படின்னு பேர். நந்தகி இது 993வது நாமம் ஆரம்பிக்குது. நம்ம போன இதோட வந்து பார்த்தீங்கன்னா 993 போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா 992வது நாமம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போ 993வது நாமம் சங்கபிருத் அப்படின்னு ஆரம்பிக்குது. மொத்தம் எத்தனை நாமம்? 8 நாமம் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 8 நாமங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. சங்கபிருத்துனா சங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஏந்தியவர். நந்தகி அப்படின்னா நந்தக அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாடு, ஒரு வாள். நந்தக அப்படின்ற ஒரு வாளை வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஏந்தியவராக இருக்கார், ஸ்வாடு கையில் வச்சிருக்கார். அதுக்கப்புறம் சக்ரி அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா சுதர்சன சக்கரத்தை கையில் ஏந்தியவர், சுதர்சன சக்கரத்தை வச்சிருக்கார். ஷார்ங்கதன்வா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷார்ங்கம்னு சொல்லக்கூடிய வில்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்கார், ராமாவதாரத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் கதாதரஹ அப்படின்றதுக்கு அர்த்தம் கௌமோதகி அப்படின்னு சொல்லக்கூடிய கதையை வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்கார். அதுக்கப்புறம் ரதாங்கபாணி அப்படின்னா சக்கர ஆயுதத்தை வச்சிருக்கார். சக்ரின்னு ஒரு பேர் இருக்கு பார்த்தீங்களா, அதே தான் வேற ஒரு டெர்மினாலஜியில் என்னன்னா நம்ம ரதாங்கபாணிகி அப்படின்னு சொல்லியிருக்கு. ரதாங்கபாணினாலும் சக்ரினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான், ரெண்டுமே வந்து சுதர்சன சக்கரத்தை வைத்தவர்னு அர்த்தம். ரதாங்கபாணி அப்படின்றதுக்கு அர்த்தம் சக்கரத்தை கையில் ஆயுதமாக வைத்திருப்பவர். அதுக்கப்புறம் அக்ஷோபியகன என்ன அர்த்தம்? க்ஷோபா அப்படின்னா என்ன அர்த்தம்? துவண்டு போறது, தளர்ந்து போறது. ஏதாவது எதிரிகள் வந்தாங்க அப்படின்னா சத்துருக்களால வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தை அடைகிறது. அக்ஷோபியகன என்ன அர்த்தம்? சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிரிகளாலும் சோர்ந்து போகாதவர், அவருக்கு சோர்வுனே இருக்காது, அவருக்கு வந்து எந்த ஒரு மன வருத்தமும் இருக்காது, பெயின் இல்லாமல் இருக்கிறவர், வாடாதவர். அதனால அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளால் வாட்டத்தை அடையாதவர். அதனால அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷோபியகா அப்படின்னு பேர். இதெல்லாம் ஆயுதங்கள். இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சர்வ பிரகரணாயுதா. சர்வ பிரகரண அப்படின்னா பிரகரணம் அப்படின்னா தூக்கி அடிக்கிறதுக்கெல்லாம் பேர் பிரகரணம்னு பேர். களை தூக்கி அடிச்சோன்னா அது பிரகரணம். அடிக்கிறதுக்காக நம்ம எதையெல்லாம் ஆயுதங்களா யூஸ் பண்றோமோ அதுக்கெல்லாம் பிரகரணம்னு பேர். ஸ்வாடா இருக்கட்டும், வில்லா இருக்கட்டும், சக்கரமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுதங்கள். சர்வ பிரகரணாயுத அப்படின்னா சுவாமிக்கு வந்து இவ்வளவுதான் ஆயுதங்கள் இல்லை, அவர் எதை எடுத்து அடித்தாலும் அது ஆயுதம் ஆயிடும்.
அவர் எதை வேணாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுதமா என்ன பண்ண முடியும், பிரயோகம் பண்ண முடியும். சுவாமி எதை வேணாலும் வந்து இது ஆயுதம்னு ஒரு புல்ல தூக்கி போட்டாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதமா பிரம்மாஸ்திரமா ஆகிவிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சர்வ பிரகரண ஆயுதக எல்லாமே சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சா சுவாமி எல்லாம் ஆயுதமா ஆகக்கூடியது. அதனால சர்வ பிரகரணாயுதக அப்படின்னு சுவாமிக்கு பேரு வச்சாச்சு. ஏன் திரும்ப ரெண்டாவது வாட்டி சொல்லுது சர்வ பிரகரணாயுத ஓம் நம இதின்னு ரெண்டாவது வாட்டி சொல்லுதே அப்படின்னா திர்வச்சனம். இந்த நாமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 நாமங்கள் பூர்த்தி ஆகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாட்டி சர்வ பிரகரணாயுத ஓம் நம இதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வந்துருங்க. சங்க பிரித். சங்க பிரித் அப்படின்னா என்ன அர்த்தம், பாஞ்சஜன்யாக்கியம். ஆச்சரியர் ஒவ்வொன்றா சொல்றார். பாஞ்சஜன்யம் என்ற பெயரை உடைய, பாஞ்சஜன்யம் என்ற பெயரை உடைய பூதாதி அகங்காராத்மகம். ஒவ்வொன்றா வந்துருங்க. பாஞ்சஜன்யத்துக்குள்ள ரகசியம்னா இனிமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சொல்லும் போது நமக்கு வரணும், கையில் வச்சிருக்கிறதெல்லாம் என்னன்னு. சங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூத்தங்களுக்கு ஆதி இருக்குல்ல, என்ன தன்மாத்திரைகள் எங்கிருந்து உண்டாச்சு, அவ்வியக்தத்திலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து தான் பஞ்ச தன்மாத்திரை. அப்ப பஞ்ச தன்மாத்திரை தான் பஞ்சபூத்தங்கள்னு பேரு. அது சூக்ஷ்ம பூத்தம், அதுல இருந்து தான் ஸ்தூல பூத்தம் உண்டாச்சு. அப்போ இந்த பூத்தங்கள் தன்மாத்திரைகளுக்கு வந்து காரணம் எது அப்படின்னா பூதாதி அகங்காராத்மகம். பூத்தங்களுக்கு ஆதியா இருக்கக்கூடியது அகங்கார தத்துவம். அந்த அகங்கார தத்துவமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றது. இந்த சங்கு என்ன எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாமச அகங்காரம் அப்படின்னு போட்டுங்க. தாமச அகங்காரம் தான் பாஞ்சஜன்யம் அப்படின்னு பெயரை உடைய சங்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், பிப்ரத்து தாங்கியவரா சுவாமி இருக்கார். அதனால சங்க பிருந்த் அப்படின்னு பேர். தாமச அகங்காரம். திரும்ப ராஜச அகங்காரம் சொல்ல போறோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 994வது நாமம் நந்தகி. நந்தகினா என்ன அர்த்தம், நந்தக அப்படின்ற ஒரு ஸ்வாடு சுவாமி கையில வச்சிருந்தார். அதனால அதுக்கு பேரு, சுவாமிக்கு பேரு நந்தகின்னு வச்சு பேர். நந்தகன்ற வாளை உடையவரா இருக்கிறதுனால நந்தகி. ஆச்சாரியர் சொல்றாரு அதான் வித்யாமயோ நந்தகாக்கியோ. கையில வச்சிருக்க ஸ்வாடு என்னது, வித்யாமயம். இன்னைக்கு காலையில பார்த்தோம்ல, என்ன பார்த்துருக்கோம், அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அசங்கம்னு சொல்லக்கூடிய வாளை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு, அந்த வாள் எது அப்படின்னா வித்யாமயமான வாள். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்றார் வித்யாமயோ நந்தகாக்கியோ. ஸ்வாடு என்ன ஸ்வாடு, வித்யாமயமான ஸ்வாடு. நான் பார்க்கிறவன், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படும் திருஷ்யங்கள் அப்படின்னு எதோடையும் அட்டாச்மெண்ட் இல்லாம வித்யா, அதான் வித்யா. அந்த வித்யாமயமான வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடை வந்து அதுக்கு என்ன பேரு, நந்தக ஆக்கியா, நந்தகன்னு பேரு. அதை கையில வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறதுனால அஸ்ய இதி நந்தகி அப்படின்னு சுவாமிக்கு பேர். அடுத்தது சக்ரி அப்படின்னா என்ன அர்த்தம், சுதர்சன சக்கரத்தை கையில உடையவரா இருக்கிறதுனால அவருக்கு பேரு சக்ரின்னு பேரு. சுதர்சன சக்கரம் என்னது, ஆச்சரிய சொல்றார் மனஸ்தத்வாத்மகம். அப்ப சக்கரத்துக்கு என்ன பேரு, மனஸ்தத்துவம். மனஸ் தத்துவம் தான் சக்கர, கையில சக்கரமா வச்சிருக்கார். இந்த மனஸ்தத்வாத்மகம், மனசுன்ற தத்துவத்தை, தத்துவ வடிவான சுதர்சனாக்கியம், சுதர்சனம் என்ற சக்கரத்தை அஸ்ய இதி பகவான்கிட்ட இருக்கிற காரணத்தினால பகவானுக்கு பேரு சக்ரி அப்படின்னு பேரு ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் சொல்றாரு சம்சார சக்கரம் அஸ்ய ஆக்ஞையா பிரவர்த்தத இதி வா சக்ரி. இந்த மொத்த காலம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல சுவாமி இந்த உலகத்தை எதை வச்சு படைக்கிறாருன்னு சொன்னா சில இடங்கள்ல மாயையை கொண்டு படைக்கிறாருன்னு இருக்கும். சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி காலத்தை வச்சுக்கிட்டு இதை எல்லாத்தையும் கிரியேட் பண்றாருன்னு இருக்கும். அப்ப காலம்னாலும் மாயையினாலும் என்னது, ரெண்டும் ஒண்ணு. சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுதர்சன சக்கரம் வச்சிருக்காருன்னா காலம் என்ற சுதர்சன சக்கரத்தை வச்சுக்கிட்டு சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா செய்கின்றார். காலத்தை வச்சு எல்லாத்தையும் எரேஸ் பண்றார், டிஸ்ட்ராய் பண்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன பேரு, சம்சார சக்கரம் அஸ்ய ஆக்ஞையா. இந்த மொத்த சம்சார சக்கரமும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ஆக்ஞையினால சுத்திக்கிட்டு இருக்கு. சம்சாரம் சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்றோம்ல,
இந்த சக்கரம் காலச்சக்கரம் சொல்லல காலச்சக்கரம் என்னது அப்படின்னா சுவாமியோட கையில இருக்க சுதர்சன சக்கரம். மொத்த காலத்தையும் தன்னோட கையில சுதர்சன சக்கரமாக உடையவர். அதனால சுவாமிக்கு பேரு சக்ரி அப்படின்னு பேர். மனஸ்தத்துவம்னு எடுக்கலாம், இல்லைனா காலத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த ரெண்டும் சக்கரத்தை குறிக்கிறது. இதுக்கப்புறம் அடுத்த நாமம் வருது ஷாருங்கதன்வா. ஷாருங்கதன்வான்னு என்ன அர்த்தம்? ஷாருங்கம் அப்படின்ற வில்லை உடையவர். பாஷ்யத்தில் ஆச்சாரியர் சொல்றார் இந்திரியாதி அகங்காரம். முதல்ல என்னது? பூத்தத்துக்கு ஆதியா இருக்கக்கூடிய அகங்காரம், தாமச அகங்காரம்னு போட்டீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு இந்திரிய ஆதி அகங்காராத்மகம். இந்திரியங்களுக்கு ஆதியா இருக்கக்கூடிய அகங்காரம். என்ன அகங்காரம் அப்படின்னா ராஜச அகங்காரம். இன்னைக்கு காலையில இவங்க கேட்டாங்கல்ல, கோமதி அம்மா கேட்டுட்டு இருந்ததுக்கெல்லாம் பதில் வந்துட்டு இருக்கு. அகங்காரத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்றது. அகங்காரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஞ்சஜன்யம் சொல்லியாச்சு, பூத்தங்கள். தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்சபூத்தங்கள். ராஜச அகங்காரத்திலிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்திரியங்கள் முதலியவைகள். அந்த வடிவத்தில் எது இருக்கு அப்படின்னா ஷாருங்கம்னு சொல்லக்கூடிய நாம தனுகு அஸ்யைதி. பகவான்கிட்ட ஷாருங்கம் என்ற வில்லாக இந்த இந்திரியங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஷாருங்க தன்வா. அப்ப இந்திரியங்கள் எல்லாம் சுவாமியோட வில்லு அடிச்சா தனுஷா இருக்கிறது அப்படின்னு பேர். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாணினி சூத்திரம் சொல்றாரு. தனுஷஸ்ச அப்படின்னு ஒரு சூத்திரத்தினால அனங்கு சமாசாந்தக அப்படின்னு அனங்குன்னு ஒரு பிரத்தியம் வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கு சமாசத்தோட எண்டுல சேர்க்கப்பட்டிருக்கு. ஷாருங்க தன்வா அப்படின்றதுல ஷாருங்க தன்வா அப்படின்னு ஆயிருக்கு. அது வந்து அனங்கு பிரத்தியன் பேரு. கிராமர் ரூல் தெரிஞ்சவங்க தேடி பார்த்துங்க. இதுக்கப்புறம் 997வது நாமம் சொல்லுது கதாதரஹ. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயங்கர். அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கதாதரக. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அப்பெல்லாம் பேர் தெரியாது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன பேர் இப்படிலாமே பேர் வைப்பாங்க ஊரில் அப்படின்னு. ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாமே பேர் வைப்பாங்க கதாதரக. ஆமாம், ராமகிருஷ்ணனுக்கு பேர் கதாதரக. அப்போ அந்த பேர் வந்து கேட்டோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயங்கார் பக்கத்து ரூமில் தான் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விசித்திரமா இருக்கு. அப்போ போய் நினச்சி பார்ப்பேன், என்ன பேர் வைக்கிறாங்க, வாயிலையும் நுழைய மாட்டேங்குது. வாயிலே கடைசியில் வந்து அவரோட நாமத்தையே சொல்லி அவரையே பேசிக்கிட்டு இருக்கிறது ஆகிப்போச்சு பொழப்பு. நம்ம பொழப்பே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை பேசிக்கிட்டே இருக்கிறது ஆகிப்போச்சு. கதாதர வாயிலையா வரல, வாயிலே குத்திரம் பாரு அப்படின்ட்டு சொல்ல வச்சுட்டார். இப்போ 1000 பேரை சொல்ல வச்சுட்டார். சக்கரபாணி. சக்கரபாணி என்ன அருமையான பேர்ல, சக்கரபாணி. கதாதரஹா. அந்த கதாதரகன்றது என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு கோமோதகி அப்படின்னு சொல்லக்கூடிய கௌமோதகி. கௌமோதகின்னு சொல்லக்கூடிய கதாவை கையில வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வச்சிருப்பார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கதாதரகன் பேர். கதையை கையில் தாரணம் செய்தவர். கதையை கையில் தாரணம் செய்தவர். கதான என்ன சுவாமி? அப்ப நான் ஆச்சாரியர் சொல்ற புத்தி தத்துவாத்மிகாம் கௌமோதகீம். புத்தி தத்துவமா இருக்கக்கூடிய கௌமோதகி. அப்ப தத்துவம் என்னது? புத்தி தத்துவம் தான் கதா. மனஸ்தத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா மனஸ்தத்துவம் தான் சக்கரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது பூத்தம் வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சஜன்யம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமச அகங்காரம். அதுக்கப்புறம் நந்தகின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்வாடு வந்து பாத்தீங்கன்னா வித்யா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷாருங்கம்னு சொல்லக்கூடிய வில்லு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியத்துக்கு காரணமா இருக்கிற ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம், ராஜச அகங்காரம் ஆயிடுச்சு. புத்தியும் சொல்லியாச்சு. அதான் ஆச்சரிய சொல்ற புத்தி தத்துவாத்மிகாம் கௌமோதகீம். புத்தி தத்துவ வடிவாக, புத்தி தத்துவத்தோட வடிவத்தில் இருக்கக்கூடிய கௌமோதகின்ற நாமத்தை உடைய கதாவை வகனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால, தாங்கிக்கிட்டு இருக்கிறதுனால கதாதரக அப்படின்னு பேர். 998வது நாமம் ரதாங்கபாணிகி. ரதாங்கபாணிகின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றார் சக்கராயுதத்தை கையில் ஏந்தியவர். சக்கராயுதம் தான் நீங்க ஏற்கனவே சுதர்சன சக்கரத்தை ஏந்தியவர், சக்கரின்னு சொல்லிட்டீங்களே. அப்படின்னா ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா ரதாங்கபாணி அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன பண்ணணும், வியாக்கியானம் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சக்கரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுதமா எடுக்காம காலமா எடுத்துக்கணும். அந்த சக்ரின்ற நாமத்துல வந்து பாத்தீங்கன்னா காலத்தை கையில வைத்திருப்பவர் அப்படின்னு, காலச்சக்கரத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை சுற்றுபவர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ஆயுதமா எடுத்துக்கும் போதுதான் இந்த நாமம் வந்து ரதாங்க பாணிகி அப்படின்னு பேரு. ஆச்சாரியர் சொல்றார் ரதாங்கம் சக்கரமயசிய பானவ்.
சக்கரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சக்கரமயமா இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஏந்தியவரா இருக்கார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திதமிதி ரதாங்க பாணிகி. அப்ப இங்க ஆயுதம்னு எடுத்துங்க, அங்க வந்து பார்த்தீங்கன்னா சக்கரின்ற இடத்துல என்ன பண்ணுங்க, ஆயுதம்னு எடுக்காம காலம் மனசு அப்படின்னு எடுத்துங்க. இப்படி எடுத்துக்கிட்டே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் 999வது நாமம் அக்ஷோபியா. அக்ஷோபியனா என்ன அர்த்தம்? எதிரிகளால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டத்தை அடையாதவர், வாடாதவர். எதிரிகளை இவர் தான் வாட்டுறார். எல்லா அரக்கர்களும் தெரிச்சு நாலா பக்கமும் ஓடுறாங்க. வாஸ்தவத்தில் சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆனந்த சுரூபிதன், அவரை யார் வாட வைக்க முடியும்? அதனால்தான் அக்ஷோபியகன்னு பேரு. அத்தையேவன்னு அர்த்தம் இந்த விதமா அநேக ஆயுதங்களை கையில வச்சிருக்கிறதுனால இந்த ஆயுதங்கள்லாம் எதிரிகளால ஒன்றும் பண்ண முடியாது. சுவாமிகிட்ட இருக்கிற ஆயுதங்களை, அப்படிப்பட்ட ஆயுதங்களை வச்சிருக்கிறதுனாலேயே, அத்தையேவ ஆகையினாலேயே பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காருன்னா எதிரிகளால் அதையேவ அசக்கிய சோபன இது அக்ஷோபியா. எதிரிகளால் வாட்டத்தை அடையாதவர், தோல்வியை அடையாதவர், துவண்டு போகாதவர். அதனால வந்து சுவாமிக்கு என்ன பேர் அப்படின்னா அசக்கிய சோபன. அவரை வந்து பார்த்தீங்கன்னா கலங்க பண்றதுக்கு யாராலையும் முடியவே முடியாது. அதனால அவருக்கு என்ன பேர்? அக்ஷோபியக அப்படின்னு பேர். நமக்கு மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் இருக்குல்ல. சில சமயம் காரணமே இல்லாமல் மனசு வந்து பார்த்தீங்கன்னா தோன்று இருக்கும். சில சமயம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்டு இருக்கும். ரீசனே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கி போய் அப்படியே இருக்கும். என்னங்க டல்லாக இருக்கீங்க? தெரியல, ஏதோ டல்லாக இருக்கு. நம்மளே சொல்லுவோம்ல, என்ன காரணம்னே தெரியாது. உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆத்தியாத்மிகத்தில் மனசில் ஏதாவது ஒரு பாப்பமோ ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகும். அப்போ மனசு வந்து பார்த்தீங்கன்னா சூம்பி போய் கிடக்கும் அப்படியே. அது மாதிரி சுவாமிக்கு ஆகுமா அப்படின்னா? சுவாமிக்குலாம் அது மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. எவர் ஃப்ரெஷ், எப்பவுமே ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். எந்த துக்கத்தும் அவருக்கு வர்றதே இல்லை. அதனால எப்பவுமே அவருக்கு சோர்ந்து போதல், வாடி போகுதல் அப்படின்றது இல்லவே இல்லை. எப்பவுமே இனி சிரிச்சுக்கிட்டே இருப்பார் சுவாமி. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஆனந்தமயமா இருக்கார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பேர் அக்ஷோபியக அப்படின்னு பேர். கிருஷ்ணனை கேட்கவா வேணும்? யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணன் வந்து என்னைக்காவது வந்து சீரியஸாக இருந்து நம்ம பார்த்துருக்கோமா? ஏதாவது ஒரு சமயத்துலையாவது? பிறந்ததுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எல்லாத்தையும் கலங்க பண்ணவர். அவர் பிறக்க போறாருன்னு தெரிஞ்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் எல்லாத்துக்கும் கலவரம் உண்டாயிடுச்சு நிறைய பேருக்கு. ஐயோ கிருஷ்ணர் பிறக்க போறாரு, அவதாரமா, என்ன ஆக போகுதுன்னு. இருக்கிற காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரமபதத்துக்கு போற வரைக்கும் ஆனந்தமோ ஆனந்தம். அக்ஷோபியகன்னு பேர். புஷ்பஹாசன்னு பார்த்தோம்ல, நினைச்சாவே சிரிப்பு, சந்தோஷம் வருது இல்லை? கிருஷ்ணனை நினைச்சாவே எவ்வளோ சந்தோஷம் வருது. நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டங்கள்லாம் போயிடுது நமக்கு. அதுக்கப்புறம் வந்து 1000வது நாமம் பகவான் வந்து பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கார். 1000 நாமத்தை முடிக்கிறதுக்கு. சுவாமி சர்வ பிரகரணாயுதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட 1000வது நாமம். சர்வ பிரகரணாயுதகன்னா என்ன அர்த்தம்? அடிக்கிறது எல்லாம் கையில தூக்கி அவர் எதையெல்லாம் பிரகரணம்னா அடிக்கிற ஆயுதங்களா வச்சிருக்காரோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் தான். கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்ல தூக்கி போட்டாலும் சுவாமி கையில இருந்து எதிரியை நோக்கி அது ஆயுதமா மாறிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வ பிரகரணாயுதக அப்படின்னா அடிக்கிற அனைத்தும், தூக்கி எரியற அனைத்தும் ஆயுதமாக கொண்டவர். அப்ப இந்த உலகத்துல எதை வேணாலும் அவர் ஆயுதமா யூஸ் பண்ணுவார். நம்ம மாதிரி ஆயுதத்தை தேடணும்ன்ற அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. அப்ப இப்ப சொன்னது மட்டும்தான் ஆயுதம் நம்ம நினைச்சுக்க கூடாது. இந்த ஸ்லோகத்துல சொன்னது மட்டும்தான் ஆயுதம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. பாஷிகாரர் தான் சொல்றார், கேவலம் ஏதாவந்தி ஆயுதானி அஸ்ய இதி ந நியம்யதே. தெளிவா சொல்லிட்டார். இந்த ஸ்லோகத்துல என்ன ஆயுதங்கள் நம்ம சொன்னமோ இந்த ஆயுதங்கள் மட்டும் கேவலம் ஏதாவந்தி, இவ்வளவுதான் ஆயுதங்கள் அப்படின்னு அஸ்ய இதி ந நியம்யதே. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நியமம் சுவாமிக்கு இல்லை. அப்போ கையில இந்த சும்மா உபலட்சணத்துக்காக சுவாமிக்கு இத்தனை ஆயுதங்கள்லாம் கையில கொடுத்து பேரெல்லாம் வச்சிருக்கோம். வாஸ்தவத்துல சுவாமிக்கு இது மட்டும் ஆயுதங்கள் இல்லை. அப்போ அப்பித்து ஆனா வந்து எப்படி அப்படின்னா சர்வாணியேவ, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் பிரகரணாணி, எதெல்லாம் தூக்கி அடிக்கிறாரோ சுவாமி, ஒரு புல்லு, ஒரு மண்ணு, ஒரு சின்ன கல்லு தூக்கி போட்டா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஆயுதம் ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆமா
புல்லை தூக்கி போட்டார். அதான் நான் சொன்னேன், புல்லை தூக்கி போட்டால் பிரம்மாஸ்திரம் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் அப்படின்னு ஒன்று தேவையே இல்லை அவருக்கு. எதை தூக்கி போட்டாலும் அது ஆயுதம் ஆகிடும். அதனால தான் சொல்லுது பிரகரணாணி சர்வாணி பிரகரணாணி. எதெல்லாம் எடுத்து அடிக்கிறாரோ ஆயுதானி அஸ்யேதி, அவருக்கு அதெல்லாம் ஆயுதங்களாக ஆகிவிடுகிறது. அதனால சுவாமிக்கு சர்வ பிரகரணாயுதக அப்படின்னு சுவாமிக்கு பேர் வந்துடுது. அது மட்டும் இல்ல, ஆயுதத்துவேன அப்பிரசித்தானி அப்படி, நமக்கு ஆயுதமா பிரசித்தமா இல்லை. இப்ப நம்ம சொன்னாங்கல்ல, புல்லை தூக்கி போட்டாவே அது ஆயுதம். அப்ப புல்லுலாம் நம்ம ஆயுதம்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா பிரசித்தமா? அப்ப நான் பிரசித்தம் இல்லை, புல்லா இருக்கட்டும். அதே மாதிரி ஆயுதத்துவேன அப்பிரசித்தானி அப்படி, ஆயுதமா உலகத்துல வந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். வல்லவனை யாரு? ஈஸ்வரனுக்கு புல்லு கூட வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம். அதுதான் இங்க சொல்ல போகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, ஆயுதமா பிரசித்தமில்லாத புல்லு அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் ஆகுதுன்னு பாகவதத்தை சொல்லுது. அது மட்டும் இல்ல, கரஜாதீனை, கரஜாதீனா கரத்துல இருந்து உண்டாகக்கூடிய, விரல்கள்ல இருந்து உண்டாகக்கூடியது இது நெகம். இந்த நெயில் இருக்குல்ல, எது என்ன அவதாரம்? நரசிம்ம அவதாரத்துல கையோட விரல்களால இருக்கக்கூடிய நகங்களை வச்சே ஹிரண்யகசிபை வந்து பாத்தீங்க அப்படின்னா வதம் பண்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா கரஜாதீனி அஸ்ய ஆயுதானி பவந்தீதி, நரசிம்ம அவதாரத்துல நகங்களை கொண்டு ஆயுதங்களா பயன்படுத்தி அரக்கனை வந்து கொன்ற காரணத்தினால சுவாமிக்கு சர்வ பிரகரணாயுதக அப்படின்னு பேர் வந்திருக்கு. அந்த முடிவுல சர்வ பிரகரணாயுத இது வச்சனம், முடிவுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1000வது நாமமா சர்வ பிரகரணாயுத அப்படின்னு சொன்னது எதுக்காக அப்படின்னா, இந்த வச்சனம் சத்திய சங்கல்பத்வேன சர்வேஸ்வரத்துவம் தரிசயித்தும். சத்திய சங்கல்பம், அவர் நினைச்சா எல்லாமே நடந்தோம். புல்ல தூக்கி போட்டாலும் அது ஆயுதம். அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சத்திய சங்கல்பர் அப்படின்றத காட்டுறதுக்காக. நம்ம சங்கல்பம் வேற, நம்மளதெல்லாம் வந்து அசத்திய சங்கல்பம். நம்ம நினைச்சா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஆனா பகவான் எதையாவது நினைச்சார் அப்படின்னா, எதை நினைச்சாலும் இந்த சிருஷ்டி உண்டாகட்டும் அப்படின்னா உண்டாயிடும். இந்த சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும்னா இருக்கும். இந்த சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா போர் அடிச்சது, இது பிரளயமாகட்டும் அப்படின்னா பிரளயம் ஆயிடும். சங்கல்ப மாத்திரத்துல சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையும் பண்றவர். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ஆயுதமா பயன்படுத்துறது இல்லையா வந்து பாத்தீங்கன்னா முடியாம போகுது. அப்ப பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்திய சங்கல்பர் அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த கடைசி நாமம் வந்து பாத்தீங்கன்னா சர்வ பிரகரணாயுதக அப்படின்னு நாமம் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ஏன் அப்படி சொல்லிச்சு? சர்வேஸ்வரத்துவம் தரிசயித்தும், பகவான் தான் சர்வேஸ்வரனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த அகிலாண்ட சிருஷ்டிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வேஸ்வரனா ஒரே ஒரு ஆளா ஈஸ்வரனா இருக்கார் அப்படின்னு காட்டுறதுக்காக. இதைதான் வந்து மாண்டுக்கிய உபனிஷத்துல இருந்து ஆச்சாரியா சொல்றாரு, ஏச சர்வேஸ்வரா. மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மந்திரம். மகாரத்துக்கு சொல்லும் போது இந்த மந்திரம் வருது. ஓங்காரத்தோட மகாரம், அகாரம் விராட்டு, உகாரம் ஹிரண்ய கர்ப்பர், மகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். ஏச சர்வேஸ்வரக ஏஷயோனிகி பூதானாம் பிரபவ அப்பியௌகி, பூதானாம் உற்பத்தி, ஜெகத்தோட எல்லா ஜீவராசிகளோட உற்பத்தியும் ஜீவராசிகளோட லயமும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட தான் நடக்குது. சுவாமிகிட்ட இருந்து தான் எல்லாம் வெளிப்படுது, சுவாமிகிட்டயே வந்து பாத்தீங்கன்னா லயம் அடையுது. அப்ப ஏச சர்வேஸ்வரக, சுவாமிதான் விராட்டு, சுவாமிதான் ஹிரண்ய கர்ப்பர், சுவாமிதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வேஸ்வரன். அவற்றை இருக்கக்கூடிய மாயான்ற பார்ட்டை நீக்கிட்டோம் அப்படின்னா சுவாமிதான் துரியமா பிரம்ம தத்துவமா நிர்குண நிராகாரமா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சதுர்வியூகம் அப்படின்னு பேர். நீங்க பாத்தீங்க அப்படின்னா வியாக்கியானங்கள் எல்லாம் இனிமே வந்து பாத்தீங்க உங்களுக்கு உங்களோட பார்வை எங்க போனாலும் இந்த சதுர்வியூகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஒரே ஈஸ்வரன் தான், ஒரே ஈஸ்வரன் தான். மாயையோட சேர்ந்தா ஈஸ்வரன், மாயை இல்லாம பிரம்மம். அப்ப வெளியில நம்ம எங்கெல்லாம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்றோமோ அங்கெல்லாம் நம்ம பிரம்மத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாமரூபம் கொடுத்துருக்கோம். ஆனா நம்ம நாமரூபம் கொடுத்து ஈஸ்வரன் சொல்லும் போதும் அவர் சுத்த பிரம்மம் தான். நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு நாமரூபம் கொடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா முருகன், விநாயகர், அம்பாள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் கொடுத்து சுப்பிரமணிய சுவாமின்னும் விஷ்ணுன்னும் சிவபெருமானும் கொடுத்துட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல ஈஸ்வரன் சதா நிர்குணம் தான். நமக்கு கம்ஃபர்டபுளுக்காக ஒரு உருவம் கொடுத்து சகுனமாக்கி வச்சிருக்கோம். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன், அவர் தான் ஹிரண்ய கர்ப்பர்,
அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா விராட்டு, சர்வமும் அவர்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏச சர்வேஸ்வரக, பகவான் தான் சர்வேஸ்வரனா இருக்கார் அப்படின்னு மாண்டுக்கிய ஸ்ருதியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கின்றது அப்படின்னு 1000வது நாமம் முடிஞ்சிருச்சு. திர்வச்சனம் சமாப்திம் தியோதயதி. 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா சர்வப்பிரகரணாயுத ஓம் நம இதி, சர்வப்பிரகரணாயுத ஓம் நம இதி அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி சொன்னது எதுக்கு அப்படின்னா, இந்த சகஸ்ரநாமம் வந்து பார்த்தீங்கன்னா சமாப்தியை அடைகிறது, 1000 நாமங்கள் பூர்த்தி அடைகிறது என்பதை தியோதயதினா காட்டுவதற்காக, பிரகாசப்படுத்துறதுக்காக 2 வாட்டி சொல்றோம். எப்ப 2 ஸ்லோகம் 2 வாட்டி சொல்றோமோ அப்ப அந்த கிரந்தம் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தமாகும். அதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இதோட முடியுது. இதுக்கு மேல வந்து ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வனமாலி கதீஷாருங்கி அப்படின்னு ஒரு 108வது ஸ்லோகம் இருக்கு. இன்னைக்கு இது போதும், ஏன்னா நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணதான் சரியா இருக்கும். துவாதசியில கம்ப்ளீட் பண்ணணும், ஏகாதசியில கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. ஏன்னா விரதம் எப்போ முடியுது? நாளைக்கு தான் முடியுது. துவாதசி தான் முடியுது, இன்னைக்கு ஆரம்பிக்குது, நாளைக்கு முடியுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதை கம்ப்ளீட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. இதோட இன்னைக்கு நிப்பாட்டுவோம், மீதி இருக்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராரணே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராரணே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராரணே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுఖ్యం ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஆமாம், கைஷிக்கு ஏதசி கீதாஜி நல்லது, ரொம்ப நல்லது, சூப்பராக ஆயிடுச்சு எல்லாம். ஆமாம், வந்துடுச்சு. நாளைக்கு தான் முடியுது. ஆமாம், சரி சரி, நல்லது, முடியட்டும். 1000 நாமம் முடிச்சாச்சு. அப்பா, பகவானோட அனுகிரகம் டக்குன்னு இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு முடிஞ்சு போச்சு.